சாணக்கியர். சாணக்கியரை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவர் அதி புத்திசாலின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் BC 371 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். இவர் தன் புத்தியை யூஸ் பண்ணி படைபலம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆட்சியை கைப்பற்றியவர். இவர் சொன்ன ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளாம் இப்போது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நம்ம ஓவர் கம் பண்ண தெரியாமல் இப்போ தவிச்சிட்ருக்கோம். நம்மளை சுற்றி வரக்கூடிய ப்ராப்ளங்களை எப்படி நம்ம சமாளித்து அதை ஓவர் கம் பண்ணி போகிறோம், எப்படி போகிறது அப்படின்றத சாணக்கியர் ஒரு ஸ்டோரி மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் அந்த அர்த்த சாஸ்திரம் நூலில் ஒரு கதை மூலமாக இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த கதை, அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாணக்கியரோட இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியில் மான் தாங்க ஹீரோயின். ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு மான், கர்ப்பமாக இருக்கிற ஒரு மான் குட்டி போடுற தருணத்தை நெருங்கிடுச்சு. அது குட்டி போடுறதுக்காக இடம் தேடிக்கிட்டு ஆற்று ஓரமாக இருக்கிற ஒரு புல்வெளி படுகையில் போய் குட்டி போடுறதுக்கான இடத்த செலக்ட் பண்ணிடுச்சு. அப்படி குட்டி போடும்போது பாருங்கள், ஒரு சைடு இருந்து புலி அந்த மானை வேட்டையிடுறதுக்காக பதுங்கி வருது. இன்னொரு சைடு வேட்டைக்காக அந்த மானை கொல்றதுக்காக வில்லில் அம்பு எய்து குறி வச்ச மானிக்கே இருக்கிறான். அப்போது இடி மின்னல் அடித்து மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது. இடி மின்னல் அடிக்குது. அந்த இடி மின்னல் அடித்ததுலேருந்து ஒரு இடி அந்த புல்வெளியில் விழுந்து அந்த புல். இன்னொரு சைடு ஆறு. மானால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. 4 பக்கம், ஒரு சைடு ஆறு, ஒரு சைடு நெருப்பு, ஒரு சைடு வேட்டைக்காரன், ஒரு சைடு புலி. இந்த தருணத்தில், இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அந்த மான் குட்டி போட்டே ஆகும். அது போட்டே ஆகணும். அது குட்டி போடுறதுக்கான வழியும் அதுக்கு வந்துடுச்சு. அந்த இடத்துல அந்த மான் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த இடத்துல அந்த மானானது பயந்து ஓடலை, எங்கேயும் எந்த ஆக்ஷனையும் இறங்கணுங்க. அது தன்னோட குட்டியை போடுறதுலையே கவனமாக இருந்தது. தன் குட்டியை ஈன்று எடுக்கிறதுலையே அது முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த தருணத்தில் அந்த மானை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் மாறுச்சு. எப்படின்னா, இடி மின்னல் அடித்து மழை பெய்கிற தருணம். அது இடி மின்னல் அடிக்கும்போது அந்த மின்னல் வேட்டைக்காரனை தாக்கிடுச்சு. அந்த வேட்டைக்காரனோட தாக்கி அவனோட பார்வை போயிடுச்சு. அப்போது அது வில்லு ஏவும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மின்னல் வந்ததுனால அந்த அம்பு குறிமாறி போய் புலியை தாக்கிடுச்சு. அந்த அம்பு பட்டு புலி இறந்துருச்சு. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிற தருண வேலை, மழையெல்லாம் பேஞ்சு முடிச்சு புல்வெளியில் இருக்கிற நெருப்பு அணைஞ்சிருச்சு. அப்போது மானு சௌகரியமாக தன்னோட குட்டியை ஈன்று எடுத்துருச்சு. இப்போ மானு குட்டியும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, மானை சுற்றி 4 ப்ராப்ளம் இருந்துச்சு. மானு தன்னோட குட்டியை ஈண்டெடுக்கிறதுலேயே முழு கவனத்தையும் செலுத்துறதுனால அந்த மானை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தானாகவே மாறி வேட்டைக்காரனை மின்னல் தாக்கி அவனோட குறி தப்பி புலியை தாக்கி புலி இறந்துருச்சு. மழை பெஞ்சு நெருப்பு அணைஞ்சிருச்சு. இப்போது மானுக்கும் குட்டிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஸ்டோரி மூலமாக சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வரும்போது அந்த பிரச்சனைகளை மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நமக்கான என்ன வேலையோ அந்த வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது அந்த பிரச்சனைகளே நமக்கு வெற்றிக்கான பாதைகளாக மாறும்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போது நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த வேலையில் உங்களை சுற்றி நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த நெகட்டிவ்ஸை மட்டும் பார்க்காம உங்களுக்கு உங்கள் ஓனர் என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தி செய்யும்பொழுது அந்த நெகட்டிவ்ஸு உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். இதைத்தான் அந்த கதையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணும்போது உங்களை சுற்றி ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாமே வரத்தான் செய்யும். அந்த ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ்ஸ் எதையுமே நீங்கள் மைண்ட் பண்ணாமல் உங்கள் கோலுக்கான ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறி வரும். இதுதான் சாணக்கியரோட கூற்று. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.